ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸில் ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 25, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 25, அதாவது ஃபைனல் எபிசோட். விச்சஸ் கல்ட்டில் சில பேர் இந்த சைடு வர்றதுனால நாங்கள் அவங்க கூட போய் சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லவும் எம்லியா நானும் கூட வரவான்னு கேட்குறா. இல்லை வேண்டாம், நீங்கள் இந்த பசங்க கூட சேஃப்டியாக இருங்க. அவர் கண்ணில் நான் என்ன பார்க்குறனோ அதையே தான் உங்கள் கண்ணிலையோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெல்ஹேம் சொல்கிறா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவள் சொல்கிறதுக்குள்ளேயே பார்த்தா அவன் கிளம்பிட்டான். விச்சஸ் கல்ட்டோட ஹெட்டு கூட ஜூலியஸ் சண்டை போட்டுட்ருக்கான். அதுவோ கண்ணை மூடிட்டு நம்ம சுபாருவோட கண் வழியாக தான் ஜூலியஸ் பார்த்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம சுபாருவால் மட்டும்தான் அந்த அன்சீன் ஹேண்டை பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஜூலியஸ்க்கு அடிப்படுறது நம்ம சுபாருக்கோ வலிக்குது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே மேஜிக் வழியாக அவங்க சென்ஸை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இப்போ கொஞ்சம் பழகிட்டு நான் ஸ்பீடு இருக்கேன்னு ஜூலியஸ் சொல்லவும் நம்ம சுபாரும் ஓகேன்னு சொல்கிறான். வில்லன் இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸாக இவங்களை அட்டாக் பண்ணுறான். ஆனால் ஜூலியஸ் சும்மா வேறு லெவலில் ஃபைட் பண்ணுறான். அவனோட அல்டிமேட் டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணி ஜூலியஸ் வில்லனை அட்டாக் பண்ணவும் வில்லன் ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுறான். நான் சாக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுற்றி ஒரு பெரிய ஷீல்டை கிரியேட் பண்ணவும் இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில் ஒரு ஸ்டோன் இருக்குது. அதை தூக்கி நம்ம ஹீரோ அதுக்குள்ளே போட்டோடனே அது ஒரு பெரிய பிளாஸ்ட்டை கிரியேட் பண்ணிடுது. இப்போ ஜூலியஸ் போயிட்டு அவனோட ஹார்ட்லேயே குத்திடுதான். எனக்கு சாக விருப்பம் இல்லை, உங்களால் என்ன சாகடிக்க முடியாது அப்படின்னு வில்லா இப்போ நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளே வந்துருதான். ஜூலியஸ் அந்த சென்ஸை ஷேர் பண்ணுற மேஜிக்கை கட் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் ஜூலியஸும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுதான். இப்போ ஹீரோ உடம்புக்குள்ளே இருந்துட்டு வில்லத்தனமாக வில்லம் பேசிகிட்டு இருக்கவும் நீ சட்டலாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுதல்ல, இந்த ஒரு தடவை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு நான் சாவில் இருந்து திரும்ப அப்படின்னு அவன் கத்தவும் டக்குன்னு அந்த இடம் ஃப்ரீஸ் ஆகுது. பார்த்தா சட்டலா அந்த விச் அந்த இடத்துக்கு வரவும் உங்களை பார்க்க தான் நான் இத்தனை வருஷமாக தவமாக கிடந்தேன், நான் உங்களை லவ் பண்ணுறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் கத்திட்டு இருக்கான். நீ சுபாரு இல்லை அப்படின்னு சொல்லி டப்புன்னு அதை அடிக்கவும் நம்ம ஹீரோ உடம்பை விட்டு அவன் வெளியே போயிருந்தான். என்ன எதனால் உங்களுக்கு பிடிக்கல, இத்தனை வருஷமாக நான் உங்களுக்காக தானே வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கத்தவும் நம்ம ஜூலியஸ் போயிட்டு அவனோட ஹார்ட்லேயே கத்தியை வச்சு குத்திடுதான். இத்தனை வருஷமாக நான் உங்களுக்காக உண்மையாக வேலை பார்த்துருக்கேன், ஆனால் அவங்களுக்கு ஒன்றை பிடிச்சிருக்கா, இதை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாறைகளை பிடிச்சி இழுக்கவும் அந்த பாறையில் ஒன்று அவன் தலையில் வந்து விழுந்து அவன் நசுங்கியே செத்துருதான். சட்டலாக்கு என்ன பிடிக்குமான்னு தெரில, ஆனால் ஒன்றா அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ போயிட்டு அவனோட அந்த காஸ்பல் புக்கை எடுத்துக்கிட்டு தான் சுபாரு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியஸ் சொல்கிறான். என்ன அப்படின்னு இவங்க போய் பார்த்தா பிளாஸ்ட் ஆகிற மேஜிக் ஸ்டோன் ஒன்று அவங்க போகிற ஒரு வண்டியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்த்தோ அப்படிங்கிற அந்த டிரைவர் சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, ஆல்ரெடி போன தடவையே வந்து அதை வச்சு தான் ஒருத்தன் பிளாஸ்ட் பண்ணியிருப்பான். சுபாரோ அந்த பிளாஸ்ட் ஆகிற மேஜிக் ஸ்டோன் எமிலியா போகிற அந்த கார்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிக்ஸ் சொல்லவும் இங்கே நம்ம எமிலியா ஹீரோவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எமிலியாவும் சொல்கிறா. பார்த்தா அவள் இருக்கிற அந்த கேரேஜ்க்கு கீழே தான் அந்த மேஜிக் ஸ்டோன் இருக்குது. இவ்வளோ தூரம் பண்ணியே திரும்பவும் என்னால் காப்பாற்ற முடியல, நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு எவ்வளோ தூரம் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் கண்டிப்பாக உன்னால் போயிட்டு அவங்கள பிடிக்க முடியாதுன்னு ஃபீலிக்ஸ் சொல்கிறான். அப்போ அந்த ஆர்த்தோ வந்துட்டு எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும், எனக்கு நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்படின்னு சொல்லுவோம், நீ என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்த்தோ சொல்கிறான். என்ன மன்னிச்சுக்கோ சுபாரு, எனக்கு ரொம்ப அடிபட்டுருக்கிறதுனால என்னால் வர முடியல, இந்த ஒரு ஸ்பிரிட்டை மட்டும் நான் அவன் கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியஸ் சொல்கிறான். கவலைப்படாத ஜூலியஸ், நான் வெற்றியோடு திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். சுபாரு, என்னால் சின்ன பூச்சியிலேருந்து பெரிய டிராகன் வரைக்கும் பேசுகிறத கேட்க முடியும், அதுங்க கிட்ட வழி கேட்டு தான் அந்த ஷார்ட்கட்டில் போயிட்டுருக்கேன், ஆனால் நம்ம போகிற வழி அது ரொம்ப ஈஸியானதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் காடு மேடு மலைன்னு வேறு லெவலில் ஆபத்தான இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஆனால் அவன் அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். சுபாரு, ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது, மரங்கள்லாம் ரொம்பவே கத்துது, விலங்குகள்லாம் பயப்படுது அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய மான்ஸ்டர், அது மான்ஸ்டர் இல்லை, அது அந்த விச்சஸ் கல்ட்டோட ஹெட்டு தான், அவனோட தலை மட்டும் தனியாக இன்னும் வந்துகிட்டு இருக்கு. எமிலியா கூட இருக்கிற பசங்க பயந்துட்டு இருக்காங்க. வெல்ஹேம் வந்துட்டு பின்னாடி வந்து அந்த விச்சஸ் கல்ட் ஆளுங்க கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்போ எமிலியா வந்து அவளோட கேட்டை வெளியவான்னு சொல்லி கூப்பிடுவோம். பசங்க பார்த்தா என்ன பிச்சு போட்டுருவாங்க, நான் வர ரெடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட் சொல்லுது. பசங்களா நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்லவும் உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக எதுவும் ஆக விட மாட்டோம், ஏன்னா நாங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லவும் என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் பெட்ரா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறா. சுபாருக்கு தான் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். ஐயோ அது சொல்லக்கூடாதோ அப்படின்னு அந்த பசங்க யோசிக்கவும் அட பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரா சொல்கிறா. இங்கே நம்ம ஹீரோ ஆத்தோ பின்னாடி மட்டும் திரும்பி பார்த்துறாதா அப்படின்னு சொல்லவும் நான் பின்னாடி திரும்பி பார்க்கணும் போல இருக்குது, பார்த்தேன்னா நீ மயக்கம் மட்டும் கீழே விழுந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். சட்டலாக்கு எப்படி ஒன்று பிடிச்சிருக்கு, நீ சட்டலாவை என்கிட்ட தந்துரு, அந்த விச்சை என்கிட்ட தந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறிட்டு இருக்கான். சட்டலாக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல, இங்கேருந்து பேர் என்னை தாண்டி தான் நீ அந்த டிரைவரை தொடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஏமலை இவ்வளோ அக்கறையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்த்தோ கண்ணீர் வடிக்கிறான். டேய் வண்டியை ஒழுங்காக ஓட்டுறா அப்படின்னு நம்ம ஹீரோ திட்டுறான். அப்போ அந்த ஆர்த்தை வந்துட்டு நம்ம ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு சுபாரோட்ட சொல்கிறான். சட்டலாவை கூட சட்டலாவோட லவ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருக்கிற ஸ்பிரிட்டை வச்சு அவனை ஷூட் பண்ணுறான். அந்த வில்லன் எரிஞ்சு பண்ணாலுமே நம்ம ஹீரோ விடாமல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். நீ போய் தொல்லடா, எதுக்காகடா பின்னாடியே வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். எனக்கு சட்டலா வேணும் அப்படின்னோடனே இந்த காஸ்பல் தானே வேணும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த புக்கை தூக்கி தூரப்படவான். அவன் அதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது நம்ம ஹீரோ அவனை எத்திர்தான். அந்த காஸ்பல் அவன் உள்ளே போட்டுட்டு அவன் வெளியே விழுந்துருதான்.
நம்ம ஹீரோ அவன் ரத்தத்தால் அந்த காஸ்பெல்ல சாவு அப்படின்னு சொல்லி எழுதவும் இவன் அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவை அவன் அட்டாக் பண்ணலான்னு போகும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட பயப்படல, அப்படியே நின்றுட்டு இருக்கான். அவன் பார்த்தா மொத்தமாக அழிஞ்சு போயிருந்தான். இப்போ நம்ம ஹீரோ பக்கத்தில் நெருங்கிட்டான். அப்போ வெல்கம் வந்து அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கவும் வெல்கம் கிட்ட எமிலியா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க இந்த வழியாக தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்படியே போயிட்டு அந்த விச்சஸ் கல்ட் ஆளுங்களை நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ண விடாமல் அவன் தடுக்கிறான். நம்ம ஹீரோக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. எமிலியா ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே வந்தோடனே இவனை காப்பாற்றிருப்பான். அண்ட் எமிலியாவை எப்படியாச்சும் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். உன்னை எப்படியாச்சும் காப்பாற்றுவேன் எமிலியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோவோட ஞாபகம் எமிலியாவுக்கு வருது. இப்போ தான் எனக்கு புரியுது எல்லாருமே எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு. எதுக்காக இப்படி பண்ணுற சுபாரு, எதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ சும்மா மாசாக வந்து என்ட்ரி கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் அவனை ஆச்சரியமாக பார்த்துருக்கவும் நம்ம ஹீரோ டக்குன்னு ஓடி போயிட்டு அந்த மேஜிக் ஸ்டோனை எடுக்கிறான். உன்னை இங்கே நான் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்குங்கிற பூனை சொல்லுது. நம்ம ஹீரோ இப்போ அதை எடுத்துகிட்டு அந்த குதிரையில் போய் ஏறிக்கிட்டான். சுபாரு எதுக்காக நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா கேட்கவும், ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மேஜிக் ஸ்டோனை தூக்கிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கான். என்ன ஆனாலும் சரி நான் உன்னை காப்பாற்றுவேன் மீலி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு அந்த இடத்துக்குள்ளே அந்த ஸ்டோனை போட்டுட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டுருக்கான். ஆனால் அதுக்குள்ளே அந்த கல் ஒரு பெரிய பிளாஸ்டியை க்ரியேட் பண்ணுது. நம்ம ஹீரோ கீழே விழவும் எமிலியா அந்த இடத்துக்கு ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறா. அவ்வளோதான், திரும்பவும் நான் இறந்துட்டேன்னா ஃபஸ்ட்டில் இருந்தா இல்லை எமிலியாவோட சவுண்டு கேட்கு, அப்போ நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துருதான். எமிலியா அந்த இடத்துக்கு வந்து சுபாரு எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி தேடி அவனை கண்டுபிடிக்கிறா. சுபாரு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவன் லைட்டாக அசையவும் அவனை கட்டி பிடிச்சி அழுதுட்ருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ எமிலியாவோட மடியில் படுத்து கிடக்குறான். இப்போ நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்த்துட்டு நான் என்ன இறந்து போய் சொர்க்கத்துக்கு வந்துட்டேன்னா என் கண்ணுக்கு ஏஞ்செல்லாம் தெரியுதாங்களா அப்படின்னு கேட்கவும் காமெடி பண்ணுறதை நிறுத்து சுபாரு, நீ என் மடியில் தான் படுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்கிறா. ஆமாம் நான் எவ்வளோ நேரமாக படுத்திருக்கேன் அப்படின்னு கேட்கவோ ஒரு 2 மணி நேரம் கிட்ட படுத்திருக்கேன். அப்புறமா கவலைப்படாத, ஃபீலிக்ஸ் இங்கே வந்துட்டா எல்லாரையும் ஹீலிங் பண்ணிட்டு இருக்கா, ஜூலியஸும் இங்கே தான் இருக்கான், நீயும் அவனும் ஃப்ரெண்டாவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் எல்லாமே நல்லதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டோம். கடைசியில் ஒரு வழியாக நான் நினச்ச மாதிரியே சாதிச்சிட்டேன். இந்த தடவை யாருமே இறந்து போகலை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படியான்னு ஹீரோயின் கேட்குறா. எதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நீ கேட்டப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு நான் சொன்னல மீலி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனால் உண்மை அது இல்லை சுபாரு, நீ தான் எனக்கு எல்லா டைமும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க, ஆனால் நான் உனக்கு பதிலுக்கு எதுவுமே பண்ணல. அது உண்மை இல்லை மீலி, அன்றைக்கி நான் ஏதோ கோபத்தில் பேசிட்டேன். நீ என்னை காப்பாற்றினதுனால தான் நான் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொன்னால் வச்சு நீ உனக்கு ஹெல்ப் பண்ண விடுவேன்னு நம்பினேன். ஆனால் நான் அன்றைக்கி சொன்னதில் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும், தேவைப்படுறப்ப கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். எதுக்காக சுபாரு நான் அவ்வளோ கஷ்டப்படுத்தியும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற? ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் எமிலியா. ஆனால் நான் ஒரு சில்வர் ஹேர் வச்சுருக்கிற ஹாஃப் எல்ஃப், என்னை யாருக்குமே பிடிக்காது. பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு பிடிக்கும். இல்லை சுபாரு உனக்கு புரியல, இந்த வில்லேஜில் இருக்கிற மக்கள், இந்த கிங்டமில் இருக்கிற யாருக்குமே என்னை பிடிக்காது. இல்லை மிலி, நீ உன்னை பற்றி என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை. நான் உன்னை தான் ரொம்பவும் லவ் பண்ணுறேன். உன் கூட தான் வாழ்க்கை ஃபுல்லாக வாழணும்னு நினைக்கிறேன். உன்னை பற்றி பிடிக்காத ஒரு 10 பாயிண்ட்ஸை நீ ரெடி பண்ணுன்னா எனக்கு பிடிச்ச உன்கிட்ட இருக்கிற 2000 பாயிண்ட்ஸை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவோ, எதுக்காக 2000 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஏன்னா ஜஸ்ட் 100ன்னு சொல்லி என்னோடய லவ்வை நான் குறைக்க விரும்பலை. ஏன்னா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். சுபாரு என்ன ஒரு பையனுக்கு பிடிக்கும் நான் இது நாள் வரைக்கும் லைஃப்பில் யோசிச்சு பார்த்ததே இல்லை. எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னே தெரில. கவலைப்படாத மிலி, யோசிச்சு சொல்லு, நான் உனக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறேன். உண்மையாக தான் சொல்கிறியா சுபாரு? உண்மையிலேயே உனக்கு எனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவோ, உண்மையாக தான் சொல்கிறேன் மிலி, இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணுன்னா அது நீ மட்டும்தான். கண்டிப்பாக நீ எம்மளை ஒரு நாள் லவ்வில் விழுவ, நீ விழுப்பது பிடிக்கிறதுக்கு நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவோ, ரொம்பவும் தேங்க்ஸ் சுபாரு, ஒன்று மாதிரி ஒருத்தன் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோ அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடோட சீசன் 1 முடியுது. இதுக்கப்புறம் சீசன் 2 தான். சீசன் 2 வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.